செவிலியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவரு 3 செவிலியர்கள் உட்பட 58 குழந்தைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகள் மட்டுமல்லாமல் ஒரு 11 தாய்மார்களின் உயிரை வந்து காப்பாத்திருக்காரு. புகை மூட்டத்தையாவது கட்டுப்படுத்தணும். இந்த புகை உள்ள போச்சுனாலே ஒரே ஒரு நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு நியோனேட்டோட லங் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி முதலமைச்சர் பார்வைக்கு போச்சுன்னு தெரியல. பட் அவரு உங்களுக்கு கூப்பிட்டு அதாவது வாழ்த்துக்கள் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து ரிபப்ளிக் டே நினைக்கிறேன் அந்த டைம்ல உங்களுக்கு அண்ணாவுடைய வீரதீர செயலுக்கான அவார்டுமே கொடுத்திருக்காங்க. ஒரு 15 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நர்சிங் ஃபீல்ட்ல அப்படின்னு சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பொதுவா ஹெல்த் கேர் செக்டர், அதாவது சுகாதாரத்துறையில வேலை செய்றாங்க அப்படின்னாலே ஒரு நோயாளியுடைய உயிரை காக்கிறதுல வந்து ஒரு 0.5% ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு செவிலியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவரு கிட்டத்தட்ட அவர் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு 3 செவிலியர்கள் உட்பட 58 குழந்தைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகள் மட்டுமல்லாமல் ஒரு 11 தாய்மார்களின் உயிரை வந்து காப்பாத்திருக்காரு. இந்த வீடியோல முழுக்க வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த ஜெயக்குமார் பொன்னரசு அப்படின்னு சொல்லப்போற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதனை பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் கேர் செக்டர்ல அதர் தென் ஒர்க்கை தாண்டி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால சந்ததியா இருக்கட்டும், ஒரு தாய்மார்களா இருக்கட்டும், அவர் உடன் பணிபுரிந்த செவிலியராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்காரு. இது எத்தனை நர்ஸ்க்கு வந்து தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம சேனல் மூலியமா கண்டிப்பா ஒரு 4 பேருக்காவது, தெரியாத 4 பேருக்காவது தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. இப்போ சாப்பிட்டீங்களா மதியம்? சாப்பிட்டாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க நன்றி. நான் உங்களோட டைம் எடுத்து எனக்காண்டி வீடியோ பண்ணலாம். வி ஹேவ் டு கிரியேட் சம் அவேர்னஸ் டு த யங் நர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலும் டைம் எடுத்து எனக்காண்டி பண்ணி தரண்டா தம்பின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து பண்ணதால ரொம்ப நன்றிண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்களேண்ணா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன். பட் நீங்க அதை அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்க இவ்வளவு உயிரை காப்பாத்திருக்கீங்க. அந்த இடத்துல இருந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கண்ணா. பொதுவா எல்லா நர்சஸுமே டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட நேச்சர். நம்ம என்ன சூழல்ல இருந்தாலும், என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருந்தாலும், ஒர்க்குன்னு வரப்ப நாம எல்லாருமே வந்து டெடிகேட்டடா வேலை செய்வோம். அது நமக்கு நேச்சராகவே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும். என்னோட ஒர்க்கும் டே டு டே, நான் ஒரு ஸ்க்ரப் நர்ஸ். அந்த டைம்ல நான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ரொட்டீன் டே தான். ஒரு நைட் டியூட்டி, எமர்ஜென்சி எல்எஸ்சிஎஸ் மட்டும் நடக்கக்கூடியதான். ஒரு எமர்ஜென்சி சர்ஜரிஸ் மட்டும் நடக்கும். அப்போ வந்து ஒரு ரொட்டீன் டியூட்டி தான் போயிட்டு இருந்தது. வழக்கமா நம்ம எப்படி ஒரு சர்ஜரியில ஒரு கேஸ் அசஸ் பண்ணிட்டு வந்து அது நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்போம். அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 எல்எஸ்சிஎஸ் அசஸ் பண்ணிட்டு வந்து அதோடைய டீடைல்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு இந்த சம்பவம் நடந்து இப்போ 4 வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஆனாலும் அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த திங்கிங் வந்து இன்னமும் இப்ப நினைச்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா வந்து மக்கள்லாம் அவ்வளவு பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க எவ்வளவு சத்தம் கேக்குது. ஏன்னா தியேட்டருக்குள்ள அவ்வளவு சவுண்டு கேட்காது. ஏதாவது ஒரு வெளியே அவுட்டருக்கு நடக்கிற சத்தம் லேசா கேட்கும். ஆனா இவ்வளவு சத்தமா கேக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்து பார்த்தேன். ஸ்க்ரப் சுட்டு தான் வந்தேன். வந்து வெளியே பார்த்தா எல்லாமே அந்த நியோனட், ஏன்னா அது தியேட்டர் பக்கத்திலே நியோனட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கும். ஏன்னா இமீடியட்டா எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு பேபிஸை வந்து நம்ம அங்க ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்கா இருக்க பேபிஸ். அதனால அது ஒரு அட்ஜசென்டாவே இருக்கும். அந்த இடத்துலதான் க்ரௌடு வந்து அங்கிருந்து தான் அலறி அடிச்சுட்டு ஓடுறத பார்க்க முடியுது. எல்லாமே அங்க வாசல் நின்று கத்திட்டு இருக்காங்க, சத்தம் போடுறாங்க. ஆனா யாராலையும் உள்ள போக முடியல போல. ஒரே ஒரு கடினமான புகை மூட்டம் அந்த இடத்துல இருக்கு. சரி, இதை பார்த்தோடனே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து அங்க அந்த நியோனட்டல் இன்டென்சிவ் கேரை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு டென்ஸான ஒரு புகை மூட்டம் இருந்தது அந்த இடத்துல என்னால நுழைய முடியல. சரி, உள்ள எப்படி பார்த்தாலும் அது ஒரு பிஸியான ஹாஸ்பிட்டல். ட்ரிப்ளிகேன்ல கவர்மெண்ட் கஸ்தூரிபாய் காந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க.
சரி. பேச்சு வழக்குல கோஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஒரு மத்திய சென்னையில ரொம்ப ஒரு பிஸியான ஹாஸ்பிட்டல் அது. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து மினிமம் ஒரு 30 குழந்தைகளுக்கு மேலதான் என்ஐசியில் எப்பவுமே இருக்கும். அன்னைக்கு சூழல் எவ்வளவு இருந்தாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா வந்துட்டு உள்ள குழந்தைகள் இருக்காங்க, ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் உணர முடிஞ்சது. இமீடியட்டா இதை அணைக்கணும், புகை மூட்டத்தையாவது கட்டுப்படுத்தணும். இந்த புகை உள்ள போச்சுனாலே ஒரே ஒரு நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு நியோனேட்டோட லங் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இந்த புகை கூட உள்ள போக விடாம நம்ம தடுக்கணும்னு தான் இமீடியட்டா இறங்கி வேலை செஞ்சேன். உள்ள போக முடியாதனால ஜன்னலை உடைச்சா நமக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும் அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப் ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு அந்த ஜன்னலை உடைச்சு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சுத்தி நம்ம நிறைய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஆனா அது எப்படி யூஸ் பண்ணோம், எங்க யூஸ் பண்ணோம், என்ன டைப் ஆஃப் ஃபயருக்கு என்ன டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது ஆல்ரெடி. அதனால இமீடியட்டா இறங்கி ஃபயரை அணைக்க ஆரம்பிச்சேன். அது ஃபயரோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இதை நேரடியா உள்ள போய் எக்ஸாக்டா எங்க எரியுதோ அங்க அணைச்சா மட்டும்தான் அணைக்க முடியும்னு என்னால உணர முடிஞ்சது. நிறைய பேர் மக்கள் ஹெல்ப்புக்கு வந்தாலும் அவங்களால அது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு தெரியல. இன்னும் சிலர் வந்து ஆர்வத்துல ஹெல்ப் பண்ண உள்ள போய் மயக்க போட்டு விழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட நான் கூட்டது வெளியே விட்டுட்டு ஒரு 6 to 7 சிலிண்டர்ஸ் நான் வெளியே யூஸ் பண்ணிட்டேன், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 2 சிலிண்டர் வந்து நான் என் ஷோல்டர்ல தூக்கிட்டு, ஏன்னா அந்த ஃப்ளோர்ல சிலிண்டர்ஸ்க்கு எப்படி ஆயிடுச்சு, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அதுக்கு மேல உள்ள ஃப்ளோர்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நேரடியா அந்த ஃபயர் எங்க எரியுதோ அங்கேயே போய் அந்த ஃபயர் அணைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ரொம்ப அழுத்தமான அந்த ரூம் வந்து எப்படியும் ஒரு 200 to 200 ஸ்கொயர் ஃபீட் குள்ளதான் இருக்கும். அதனால வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிகப்படியான புகை மூட்டை இருக்கிறதுனால மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து ஆஸ்மேட்டிக்ன்றதுனால அது ரொம்ப தீவிரமாவே இருந்தது. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல, நம்மளுடைய உயிர் இந்த நேரத்துல ரொம்ப ஆபத்தான சூழல் இருந்து, ஏன்னா நமக்கு தெரியும் கெமிக்கல் பாய்சனிங், அந்த இன்ஹலேஷன் பாய்சனிங் இதெல்லாம் என்ன அளவுக்கு ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தும் தெரியும். அதனால சரி போற உயிர் நம்ம போனா கூட உள்ள இருக்க குழந்தைங்களை சேவ் பண்ணிட்டு போட்டோன்னு ஒரு தைரியத்தோட உள்ள போய் அந்த ஃபயரை கம்ப்ளீட்டா, அது ஆக்சுவலி வந்து ஏசியில ஃபயரா இருந்தது. அது ஏசியோட இன்னர் யூனிட் அவுட்டர் யூனிட் ரெண்டுமே எரிஞ்சிட்டு இருந்தது. அவுட்டர் யூனிட் ஆல்ரெடி நான் அணைச்சிட்டேன், இன்னர் யூனிட் மட்டும் உள்ள பேர்ன் ஆகி அப்படியே மெல்ட் ஆகி கீழே அந்த காப்பரோட டிராப்பிங்ஸ் எல்லாம் சொட்டிட்டு இருந்தது அப்படியே சொட்ட சொட்ட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹை ஃபிளேமபிள் இருந்தது. அதை நான் வந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணி அதை அணைச்சிட்டேன். ஃபுல்லா அந்த டஸ்ட் அந்த ஃபாக் எல்லாமே நான் இன்ஹேல் பண்ணி ரொம்ப சிக்காகி அங்கேயே நானும் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். ஆனா ஃபயர் கம்ப்ளீட்டா அணைச்சிட்டு தான் மயக்கப்பட்டு விழுந்தேன், அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன அங்கேயே அட்மிட் பண்ணி ஐசியூல 5 days நான் கிரிட்டிக்கல் கேர் சென்டர் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆகி. இதுதான் இந்த சம்பவத்தோட. ஓகே, சூப்பர். நான் ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் நல்ல டீட்டெயில்டாக அந்த இன்சிடெண்ட்டை அழகாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூபரையும் தாண்டி நல்ல ஒரு தெளிவான பேச்சு, தெளிவான தமிழ் இருந்ததுன்னா அதுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்க்குறப்ப. இப்போது நீங்கள் இந்த விஷயம் ஷேர் பண்ணீங்களா, இதுலேருந்து நான் ஜஸ்ட் ஒரு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுடைய பேச்சு தெரியுது, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு பேச்சாக இருக்கட்டும், உங்கள் பேச்சில் தெளிவு எல்லாமே அழகாக உங்ககிட்ட ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் அப்சர்வ் பண்ண ஒரு 2-3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், அதாவது அந்த தீயை வந்து எப்படி அணைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஈவன் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அதை கட்டாயமாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் இதுல இருந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு என்னைக்கோ ஒரு நாள் சூழ்நிலை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கேர்லெஸ்ஸா இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இல்லாம அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ப்ராக்டிக்கலா எப்பயாவது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்
யூஸ் பண்றாங்க. ஒரு ப்ரோகிராம் மாரி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில அத உபயோகிச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்றது நான் இப்ப பெர்சனலா அப்சர்வ் பண்றேன். அண்ட் தென் இது மட்டும் இல்லாம, இந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 டூ 5 இயர்ஸ் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். நான் 2021லன்னு நெனைக்கிறேன். அந்த காலகட்டத்தில அந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அ எப்படி முதலமைச்சர் பார்வைக்கு போச்சுன்னு தெரியல. பட் அவரு உங்கள கூப்ட்டு அ அ உங்க ஃபேமிலியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கங்கிராச்சுலேஷன் அதாவது வாழ்த்துக்கள் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து ரிபப்ளிக் டே நெனைக்கிறேன். அந்த டைம்ல உங்களுக்கு அண்ணாவுடைய வீரதீர செயலுக்கான அவார்டுமே குடுத்துருக்காங்கன்னு ஐ மீன் நான் நியூஸ்லயே பார்த்துருக்கேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விகடன் அவார்ட்ஸா இருக்கட்டும், அ சில பொலிட்டீஷியன்ஸ் ஐ மீன் போஸ்டிங்ல இருக்க மினிஸ்டர்ஸ் கூடயுமே நெறைய மீட்டப்பா இருக்கட்டும், சில பார்ட்டிஸோட ஹெட்டுமே வந்து உங்கள மீட் பண்ணி வந்து கங்கிராட்ஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். பிகாஸ் நர்சிங் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் மைண்ட் தாட் தான் வந்து நம்ம காமன் பப்ளிக் மத்தியில இருந்துட்டு இருக்கு. பட் இந்த மாரி நர்சஸ் ஐ மீன் இந்த மாரியும் செவிலியர்களால ஒரு ஐ மீன் பல உயிர்களையும் காப்பாத்த முடியும். ப்ரொஃபஷன தாண்டி ஒரு அதாவது ஒரு சூப்பர் மேனாவுமே நம்மளால இருக்க முடியும்ன்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க. அதனால நீங்க வாங்குன அவார்ட்ஸ பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நர்ஸுமே சூப்பர் ஹீரோஸ் தான். அது நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா அவங்க எப்பவுமே அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மத்தவங்கள பத்தி கவலைப்படுறது அவங்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நர்ஸுமே சூப்பர் ஹீரோஸ் தான். இந்த இன்சிடென்ட் வந்து நடந்து நான் ஒரு 5 days ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது கோவிடோட ஒரு பிக் டைம். பர் டே 2021 பர் டேக்கு ஒரு 25,000 கேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிப்போர்ட் ஆயிருந்தது. அவ்வளோ பிஸியா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்ப என்னன்னா அந்த டைம்ல வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. வீட்டுல ஒய்ஃப் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க லீவ் போட்டு வீட்டுல தான் இருப்பாங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. யாரும் வந்து என்ன பார்க்கல. அங்க இருக்கக்கூடிய என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோட ஜூனியர்ஸ் இவங்க தான் என்ன ஃபுல்லா டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஒரு 5 days கழிச்சு இந்த விஷயம் வந்து ஃபேஸ்புக்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போட்டாங்க. அது வரைக்கும் அது பெருசா ரீச் எதுவும் இல்லை. மே 26, 2021 நடக்குது. ஒரு ஜூன் 1, 2 தான் இது ஃபேஸ்புக்ல வருது. அப்புறம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகவும் இதை பார்த்துட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து என் வீட்டுக்கு நேரடியா வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன நடந்தது, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து நியூஸ்ல வந்திருந்தது. இதை வந்து டைரக்டா வந்து சிஎம் நாலேஜ்க்கோ இல்ல அபிஷியல்ஸோட நாலேஜ்க்கோ போயிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த நியூஸ் கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு சிஎம் வந்து உங்களை ஃபேமிலியோட மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சேகபாபு சார் வந்து கால் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டாரு, போன்ல கூப்பிட்டாரு. நாளைக்கு மார்னிங் ஒரு 8:30 வந்துருங்க வீட்டுக்கு, சிஎம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இது ஜூன் 5 நினைக்கிறேன் 2021. ஒரு 10 daysக்குள்ள கூப்பிட்டு வீட்டுல ஃபேமிலியோட கூப்பிட்டு குழந்தைங்களோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை ரெகனைஸ் பண்ணாரு. அது ஒரு ஃபேமிலி மேனாவும் ஒரு ஃபாதராகவும் இதெல்லாம் தாண்டி ஒரு நர்ஸாகவும் ரொம்ப ப்ரௌட்ஃபுல் மூமெண்ட் அது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இஷ்யூ சம்பந்தமான நியூஸஸ் வந்து அவர் ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துலயும் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்ணாங்க. அந்த நியூஸ் சேனலுக்கு அப்புறமா வந்து இவரோட ரெகக்னிஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எல்லா ஃபேமஸ் நியூஸ் கிளிப்பிங்ஸ்லயும் அப்ராட்ல நிறைய கண்ட்ரில இருந்துல எனக்கு கால் பண்ணி ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசினாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நர்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலும் உழைப்பு நம்மளோட தான் இருக்கும். நம்மளோட உழைப்புக்கான ரெகக்னிஷன் வேற யாராவது வாங்கிட்டு இருப்பாங்க. அது நர்ஸஸ்க்கே இவ்வளவு ஒரு சாபக்கேடு நான் சொல்றேன். ஆனா இங்க டைரக்டா நமக்கே கிடைக்குதுன்றப்ப எல்லா நர்சஸ்க்கான பெருமையா தான் நான் அதை நினைச்சு ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதை நான் ஒவ்வொருத்தரா எப்படின்னா அதுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் நம்ம குறிப்பா சொல்லணும்னா விகடன் பிளஸ் வந்துட்டு ஹலோ எஃப்எம், இவங்க எல்லாமே வந்து ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா வந்து இதை அவங்களுடைய ஒரு சாதனையா நினைச்சு, அவங்களுடைய ஒரு சாமானியனோட சாதனையா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சாதனையா நினைக்கிறாங்க. இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறாங்க. பச்சிளம் குழந்தைகளுடைய உயிரிழறது ஒரு
சென்சிட்டிவான விஷயம். அந்த குழந்தைங்கள தன் உயிரை பணைய வச்சு ஒருத்தர் காப்பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அது அதனாலதான் இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் போய் சேர்த்துருக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நான் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாரியே வந்து உங்களுடைய இது வெற்றின்றத தாண்டி உங்களுடைய ஐ மீன் உங்களுக்கு வந்து நோன் ஆஸ்த்மெடிக் இருந்துமே, உங்கள நீங்க பொருட்படுத்தாம இத்தனைக்கும் ஈவன் உங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. அத எதையுமே பொருட்படுத்தாம ஐ மீன் உங்க ஃபேமிலியோடைய எதிர்காலத்த பொருட்படுத்தாம, அங்க இருக்க அத்தனை குழந்தைகள் உங்க கூட வேலை செஞ்சவங்க அண்ட் தென் தாய்மார்கள் இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஐ மீன் இவங்கள எப்படியாவது நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, நீங்க நீங்க செஞ்ச இந்த இன்சிடென்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வெற்றி கிடையாது. ஒவ்வொரு நர்சஸ் உடைய வெற்றின்னு சொல்லலாம். அதனால தான் நானுமே அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு, ஒரு 10 பேருக்காவது உங்கள இதுக்கப்புறமும் சரி போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம இந்த வீடியோ காணொளிய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் அண்ணா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நர்சிங் ஃபீல்ட்ல அப்படின்னு சொன்னீங்க. அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. ஐ மீன் இந்த 15 வருஷத்துல நெறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்திருப்பீங்களா? ஐ மீன் எந்த மாரி ஹாஸ்பிட்டல் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பிரசன்ட்ல எந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. 2008ல நர்சிங் கம்ப்ளீட் பண்ணேன். திருச்சி ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ல கம்ப்ளீட் பண்ணேன். எப்படின்னா எங்க கவர்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணா கவர்மெண்ட்ல போஸ்டிங்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தது. அப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. 2008ல கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு 2009லயே வந்து அந்த கான்ட்ராக்ட் நர்சஸ் அந்த போர்ட்ல வந்து எனக்கு வேலை கிடைச்சது. அப்போ ரொம்ப குறைவான சம்பளம் தான், 3500 per month ஸ்டார்டிங் சேலரி. அந்த 1 year கேப்லயும் நான் வந்து அப்ப அந்த 1 year தான் நான் பிரைவேட் செக்டர்ல வேலை செஞ்சேன். டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆவடியில ஒரு கம்பெனி இருக்கு. அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் நர்ஸா ஒரு 6 month ஒர்க் பண்ணேன். அப்புறம் விஸ்டம் சொல்லிட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பக்கத்துல இருந்தது. அங்கேயும் ஒரு 6 month ஒர்க். அவ்வளவுதான். இதுதான் பிரைவேட்ல நான் ஒர்க் பண்ண ஒரு 1 year. அதுக்கப்புறம் டைரக்டா நான் கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள வந்துட்டேன். கவர்மெண்ட் சர்வீஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். டிஎம்எஸ் லெவலு, டிஎம்இ லெவலு, டிபிஹெச் லெவலு, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து 2009ல பொன்னேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண இடம். என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 decade அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்டர் வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்ட் பீரியடா இருந்துச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. பட் இருந்தாலும் அப்போ வந்து அந்த அளவுக்கு அப்பதான் மொபைல்லாம் வந்த புதுசு. அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். ஒரு அவுட் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா பர் டேக்கு 1000 மெம்பர்ஸ் வருவாங்க. அந்த 1000 மெம்பர்ஸ்ல ஒரு 500 மெம்பர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒரே நர்ஸ் தான் போடணும். அதுவும் மார்னிங் 9 to 1 o'clock அந்த ஓபி டைம்குள்ள நீங்க 500 மெம்பர்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் போடணும். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா நம்ம ஒர்க் பண்ணணும், எவ்வளவு ஒர்க் லோட் இருக்கும். இந்த நடுவுல வந்து கேஷுவாலிட்டிஸ் வரும். ஏன்னா அப்போ வந்து எல்லா செக்டர்லயும் வந்து வேகன்சிஸ் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டா வேகன்சி ஃபில் பண்ற செக்டர் பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி பண்ண மாட்டாங்க. அது இன்னைக்கு எல்லா சூழல்லையும் இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஃபைனான்சியல் இதை பொறுத்துதான் அது அமையும். அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அந்த டெபிசிட்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் நாம நம்மளுடைய ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது 3500 சேலரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு சேலரியா இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து பழவேற்காடுன்னு ஒரு சீஷோர் ஏரியா, பொன்னேரில இருந்து என்ன அங்க போஸ்டிங் போடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அதை ரீச் பண்றது, மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி இடத்துல நைட் டியூட்டிக்கு மட்டும் மெயில் நர்சஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ஃபிஷர்மேன்ஸ் எப்பவுமே நைட் தான் வந்து ஃபிஷிங் அந்த ஒர்க், அந்த மீன் பிடிக்கிற வேலையை வந்து நைட்ல தான் பெரும் நிறைய செய்வாங்க. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ், அவைலபிலிட்டி இருக்காதாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கதான் அவங்களுக்கு ஒரு டெர்ஷரி கேர் சென்டர்னா ஒரு அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போனோம். முதல்ல அவங்களுடைய ஐலாண்ட்ல இருந்து போட் மூலமா தான் அவங்க ரீச் பண்ண முடியும். இந்த சைடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் கூட ஒரு 4 years நினைக்கிறேன், 4 years நான் அந்த ஐலாண்ட்லயே போய் வீடு எடுத்து தங்கி அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நைட் டியூட்டில ஒரு லைஃப் சேவிங் சர்வீஸ் சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தே நான் பண்ணலாம், நிறைய உயிர்களை காப்பாற்றிருப்போம் அந்த இடத்துல. அந்த இடத்துலதான் எங்களுக்கு அந்த
ஃபயர் சம்பந்தமான எப்படி ஃபயர் ரெஸ்கியூ சம்பந்தமான ஒரு ட்ரில் நடந்தது அந்த டீ ஷோர்ல. அதுல போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் எனக்கு அந்த நாலேஜ் கிடைச்சு. ஸோ பாருங்க, அந்த அங்க கிடைச்ச நாலேஜ் தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன்.